ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். பொதுவாகவே நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் ரொம்ப நேரம் அடுப்படியில் நின்று சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைம் நிறையவே மிச்சப்படுத்தும். சமைக்காமல் அவளை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிகப்பரிசி அவல் பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பரிசியிலேருந்து எடுக்கிறது தான். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் என்ன சத்து இருக்கோ அப்படியே இந்த அவல்லையும் அந்த சத்து இருக்கும். நல்லா கிறிஸ்பியான அவலாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கெலாக்ஸ் அந்த மாதிரி மார்னிங்கில் சாப்பிட்ற ஐட்டமுக்கு பதிலாக இதை நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், உங்களோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் டெய்லியுமே ட்ரை பண்ணலாம். நிறைய விதமான அவல் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம சிகப்பரிசி அவலை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். அவல் அப்பயும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் ஊற வச்சிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் இருக்கும். ஜஸ்ட் தண்ணி ஊற்றி 3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது கூடவே நம்ம மாதுளை பழம் சேர்த்துக்கலாம். நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். மாதுளைப்பழம் பொதுவாகவே நம்ம கர்ட் ரைஸு போஹா ரெசிபி எல்லாத்துலேயும் சேர்க்கறதுனால இதுலேயும் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம க்ரீன் கிரேப்ஸ் சேர்த்துருக்கோம், சீட்லெஸ். நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ இந்த போஹா ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக இருக்கும். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு கைப்பிடி நறுக்கி சேர்த்துக்கலாம். பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்தது சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட் எனக்கு வேண்டாம், ஒன்லி ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லி தலையும் சால்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கோகனட் கூட ஆட் பண்ணிக்கலாம், கிரேட்டட் கோகனட். அடுத்து இப்போது நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெலாக்ஸ் வாங்கி பால் ஊற்றி நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்றது, இல்லை ட்ரைட் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். ஆனால் இது அவல், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ரெசிபி. வாழைப்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழமும் சேர்த்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். ஸோ வாழைப்பழம் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இதாயிரும், ஸ்மாஷ் ஆயிரும். ஸோ கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு முழுசாக நல்லா அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. நம்ம இங்கே சமைக்கவே இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஸ்வீட் அண்ட் சால்ட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிடும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம அவல் வச்சு இன்னும் ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போகா நம்ம 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த போகா கூட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ப்ரௌன் சுகர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த 2 சிம்பிளான ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தியான உணவும் கூட. அதுவும் சமைக்காமல் நம்ம செய்கிறோம். ஸோ அதோட சத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.